திருப்புகழ் 481. ஆரத்தோடு அணி மார்பு இணை யானைகள் போருக்காம் என மாமுலையே கொடு ஆய தூசினை மேவிய நூலிடை மடமாதர் ஆலை கோதினில் ஈரமில்லா மன நேசத்தோடு உறவானவர் போலுவர். ஆருக்கே பொருளாம் எனவே நினைவு அதனாலே காருக்கே நிகராகிய ஓதிய மாழை தோடு அணி காதோடு மோதிய கால தூதர் கைவேல் எனும் நீள்விழி வலையாலே காதல் சாகர மூழ்கிய காமுகர் மேலிட்டே ஏரி நீலிகள் காமத்தோடு உறவாக இல்லா அருள் புரிவாயே. சூரர்க்கே ஒரு கோள் அறியாம் என நீலத் தோகை மயூரமது ஏறிய தூளிக்கே கடல் தூர நிசாசரர் களமீதே சோரிக்கே வெகு ரூபமதா அடு தானன சூழிட்டே பல சோகுகள் ஆடவே பொறும் வேளா. வீரத்தால் வல ராவணனார் போகத்தான் ஒரு வாளியை ஏவிய மேகத்தே நிகராகிய மேனியன் மருகோனே. வேதத்தோன் முதலாகிய தேவர்கள் பூசித்தே தொழ வாழ் புலியூரினில் மேலை கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. வேதத்தோன் முதலாகிய தேவர்கள் பூசித்தே தொழ வாழ் புலியூரினில் மேலை கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. சூரர்க்கே ஒரு கோள் அறியாம் என நீலத் தோகை மயூரமது ஏறிய தூளிக்கே கடல் தூர நிசாசரர் களமீதே சோரிக்கே வெகு ரூபமதா அடு தானன சூழிட்டே பல சோகுகள் ஆடவே பொறும் வேளா. அசுரர்களை அழிப்பதற்கென்றே தோன்றிய சிங்கம் போல் நீலத் தோகையுடைய மயில் மீது ஏறி புழுதியால் கடல் நிரம்பி தூர்ந்து போக அந்த அசுரரின் போர்க்களத்தே குருதிமயமாக விளங்க போர் செய்தவனே. தானன இத்திருப்புகழின் சந்தமே ஒரு அடியாய் வருகிறது. தானன என்று பாடி சூழ்ந்து பல பேய்கள் ஆட போர் செய்த வேலவனே. வீரத்தில் வல்ல ராவணனின் தலை விழ வீரத்தால் வல ராவணனார் முடி போக ஒப்பில்லாத அம்பை செலுத்தின மேகம் போன்ற உருவுடைய திருமாலின் மருமகனே. நான்முகன் முதலான தேவர்கள் துதித்து வணங்கி வாழும் சிதம்பரத்தில் மேலை கோபுர வாசலில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமாதர் மீது காமம் கொண்டு ஆசைப்படுதல் இல்லாத வழியை அருள்வாயாக எனக்கு அருள வேண்டும் என்றவாறு.